இப்போ விஜய் வந்து பிரச்சாரம் போகும்போதெல்லாம் வந்து வண்டியை பின்தொடர்ந்து போய் ஆக்சிடெண்ட் ஆகுது நிறையா, இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இன்னும் அவங்க அரசியல் படலை அப்படிங்கிறதா இதெல்லாம் காமிக்குது. எம்ஜிஆருக்கு ஒரு க்ரௌடு வந்ததுன்னா அது வந்து ஒரு சீர்படுத்தப்பட்ட க்ரௌடு, ஆர்கனைஸ்ட் க்ரௌட். ஆனால் விஜய்க்கு வர கூட்டம் வெறிபிடித்த மாதிரி வரார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விபத்துகள் ஏற்படுது என்னதான் அவர் சொன்னாலும் மக்கள் அவங்களோட பின்தொடர இளைஞர்கள் வந்து அதை கேட்க மாட்டுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் சொன்னால் நில்லுன்னு சொன்னால் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கூற்று இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயை பின்தொடர ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்ன சார்? முதல்ல விஜய் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியல்னு என்னென்னு தெரியாமல் இந்த மாதிரி களத்துக்கு வந்தது கோமாளித்தனம். விஜய் தான் இன்றைக்கு இந்திய அரசியலில் வந்து மிகப்பெரிய கோமாளி. அண்ணன் செந்தமிழன் சீமானை நீங்கள் எம்ஜிஆரை வச்சு சொல்கிறீங்க. எம்ஜிஆர் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கவே முடியாது. எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்த போது அவருடைய கொள்கையில் ஈர்ப்பு கொண்டு பேரறிஞர் அண்ணாவோடு வந்தவர். திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், எம்எல்சியாக வந்து இருந்தவர். அதனால் நீங்கள் அவரை வந்து விஜயோட பொருத்தவே முடியாது. காரணம் என்னென்னா 1971 அவர் திமுகவோடு முரண்பட்டு வெளியில் வந்தபோது அவரோடு வந்தவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் பெயர் சொன்னால் தெரிகிற அளவுக்கான அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள், அறியப்பட்ட இளைஞர்கள் தான் அவரோட வெளியில் வந்தாங்க. ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், அறந்தாங்கி திருநாவுக்கரசாக இருக்கட்டும், இப்படி பல தலைவர்கள் அவரோட வந்து திருச்சி சவுந்தரராஜன் ஐயாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி மக்கள் அறியப்பட்ட தலைவர்களாக இருந்தவங்க தான் ஐயாவோட வந்தாங்க. அவர்கள் தங்கள் பின்னால் எம்ஜிஆரினுடைய ரசிகர்களாக இருந்தவர்களை அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஆர்கனைஸ்டாக உருவாக்குனாங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 2010 மே 18 மதுரையில் கட்சி ஆரம்பித்தார். நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து உடனே தேர்தல் களத்துக்கு போகலை. தமிழ்நாடு முழுதும் 2010, 11, 12, 13, 14, 15, 16 வரைக்கும் தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம், பொதுக்கூட்டம். அவர் கால்படாத சிற்றூரே இல்லை என்கிற அளவுக்கு பெரிய கூட்டமெல்லாம் கூடாது. 10 பேர் இருந்தாலும் 1 மணி நேரம் பேசுவார். 100 பேர் இருந்தால் 1 மணி நேரம் பேசுவார். பேசி ஒரு கட்டமைப்பை, ஒரு தெளிவை, நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்குதான், அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிற போது எப்படி உறுதிமொழி எடுக்கணும், எப்படி வீர வணக்கம் செலுத்தணும், எப்படி வந்து மேடை கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், எப்படி துண்டறிக்கை அடிக்கணும், எப்படி பதாகைகள் எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு நெறிப்படுத்தி அதுக்கப்புறம் 2016 தான் தேர்தல் களத்துக்கே வர்றாரு. விஜய்க்கு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாரா? விஜய் ஏதாவது பண்ணினாரா? அதனால தான் சொன்னேன், ஏ கிரேட் ஜோக்கர். அரசியல்னால் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, மக்கள் வந்து நேரடியாக அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. சரிப்பா, ஓட்டு போட்டால் யார் இப்போ நிற்கிறாங்களே குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், விஜய் கட்சியில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருப்பவர்கள் பல பேர் குற்றவாளிகள் என்று இணையதளங்களில் இன்றைக்கி பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் சிந்திக்காமல் பாலியல் வழக்கில் கைதாகி பிணையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்களாம். இணையதளங்கள் எடுத்து போடுறாங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கும் மாற்றா வரேன்னு சொல்லக்கூடியவர் 106 பேரை பல்வேறு கட்சிகள்லேருந்து இரவல் வாங்கி தான் வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு. புரியுதா சொல்கிறது? அதனால் தம்பி, அவர் வந்து பின்னாடி வர்றவங்கள அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றலை. அதை மாற்றணும், ரசிகர்களை தொண்டர்களை மாற்றணும்னா குறைஞ்சது ஒரு 5 ஆண்டு காலம் ஆகும். அந்த பொறுமை அவருக்கு இல்லை. அவர் மிகப்பெரிய பாடத்தை இந்த தேர்தலில் அவர் கற்றுக்குவார். இன்னும் ஒரு 15 நாள் தானே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். வேஷம் கலைஞ்சிருங்கிறீங்க. 100%.